இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வந்து கீரை பொரிச்சுட்டு இருந்தாங்க. கீரை வந்துட்டு எனக்கு கடையிற கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கூட நின்னு பார்த்துருந்தேங்க. கூட நின்னு பார்த்துருக்க கரண்டும் போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்றது? கரண்ட் போயிடுச்சுன்னு நம்ம இதில ஒண்ணும் தெரியாதுங்களே. பூரா கரேன்னு தெரியும். சரி என்ன பண்றது? வேற வழி இல்லன்னு சொல்லி போட்டுங்க, பக்கத்தில விளக்கு வச்சுட்டேனுங்க. பார்த்துக்கலாம் ஆனது ஆகட்டும்ன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அம்மா பூண்டு, கீண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வந்துட்டு சூப்பரா இருந்தது. எனக்கும் வந்துட்டு இந்த கடையிற கீரை வந்து ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்துட்டு ராகி களி செஞ்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. சரி உனக்கு உன் ஆசைய ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ராகி களிக்கான வேலையெல்லாம் பார்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பாடு கீப்பாடெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ராகி களி கிளறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி, கிக்காளி அப்புறம் வேக வச்ச கீரை, அப்புறம் எல்லாத்தையும் போட்டுங்க ஒரு ரவுண்டு கடன்னு கடைஞ்சு விட்டாங்க. சூப்பரா இருந்ததுங்க சாப்பிடுறதுக்கு. நீங்க சாப்பிட்டுருக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இங்க பாருங்க தண்ணி கூட ஊத்திட்டாங்க. இந்த கீரை தண்ணியே அப்படியே ஊத்தி வுட்டாங்க. பக்கத்துல பாருங்க ராகி முத்தைக்கு வந்துட்டு ராகி களிக்கு வந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இத வந்து அப்படியே வேக வச்சு, உள்ள வந்து சாப்பாடு இருக்குதுங்க. மேல வந்து ராகி மாவு போட்டு அப்படியே வந்து களி கிளறுறதுதாங்க. அப்புறம் வந்துட்டு இது கீரை வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கடையறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா கடைஞ்சு வுட்டு, அப்படியே எடுத்து வாயில வச்சோம்னா அமிர்தமாட்டம் இருக்குமுங்க. கீரை பார்த்தீங்கன்னா, சாம்பார் பூசணிக்காட்டுல தான் கிடைச்சதுங்க. சரி, நம்மளும் சாப்பிடலாம். 2, 3 நாளைக்கு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேங்க. நல்லா வாழை இலைய தல வாழை இலையா போட்டு, ஒரு களி ஒண்ணு உள்ள வச்சு, அந்த களிய வந்துட்டு சென்றாப்படி ஒரு ஓட்டைய போட்டு, கொஞ்சோண்டு நெய்ய ஊத்தி, அதுக்கப்புறம் கீரைய எடுத்து ஊத்திங்க. சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு உருண்டையா சின்ன சின்னதா உருட்டி, வாயில எடுத்து வச்சோம்னா சும்மா பூ மாரி உள்ள போகுங்க. ஜம்முன்னு இருக்கு.